ஸோ வெல்கம் பேக் டு ஒய்கே ரியாக்ஸ். தமிழன் ஓம் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாம வந்துருச்சு. நான் இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், 2 நிமிஷம் காட்டுச்சு. ஓகே, இப்போ வந்துருச்சு. ஸ்ட்ரைட்டா நம்ம அதை பார்க்க போயிடலாம். எக்ஸைட்டிங் த ஃபிலிம், கண்டென்ட், ஹீரோ, டைரக்டர் எல்லாமே ஆலோக்காவா அப்படின்னு சொல்லி அந்த திருவிழா வாய்ப்பான ஒரு பாட்டு நம்ம நேற்றே ப்ரோமோ ரியாக்ட் பண்ணியிருந்தோம். பட் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். சாயபிக்னு அடுத்து வர ஒரு பாட்டு. ஸோ போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம சேனல் சார்பாக ஹாப்பி பர்த்டே கலை அசுரன் தனுஷ். காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதனால அந்த படம் கொஞ்சம் ஓடலன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. கதை அவ்வளோ அழுதான். விக்னேஷ் ராஜாவா பயங்கரமா வேற ஒரு ரைட்டர்ஸ் கூட கொலாப் பண்ணி தரமான படம். பட் ஆனால் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த படம் மிஸ் ஆகாது. டைரக்டர் அமரன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா பாட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ ஒரு 3 minutes 37 செகண்ட் நம்ம ஸ்ட்ரைட்டா பாட்டுக்குள்ள போயிடலாம். கருப்புக்கு அப்புறம் ஒரு சாமி பாட்டு இறக்குறாரு. திருவாய்ப்பு சாய் பங்க். ஓகே, பிரச்சனை சாய்க்க మనసు బలితాంగను కత్తిరగనగ కైయోగన కట్టల ఇట్టల కూడాగను ఉత్తర విట్టల అడ్డినరుగను సత్తమేలమ అదనడగను విట్టద తొట్టల వాజై కననల్లారు కూనమాయను కౌన లేరే సూర ఊరే అలరను కేట నమలోడ సౌండ వెయిటా టైటా ఫైటా వెట్ట వెల కుట్ట అవగత అదిరు బాగ్రౌండ్ అల్ల బలవా హసిబావా వల్ల సాదిద పెద కడగురావా ఎసిలల కావా பயங்கரம். அந்த லாஸ்ட் அந்த மேக்கிங் வீடியோவுக்கு முன்னாடி காட்டின அந்த 2 ஃப்ரேம் மம்பூட்டி அவர்
அந்த 2 ஃப்ரேம் சூப்பரா இருந்துச்சு. அதில் இப்ப அந்த அந்த போட்டோலயே வந்து அவரை காமிக்கும் போது நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஒரு டீசர்லயோ அவங்க 2 பேர் ஒண்ணா நடந்து வர மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒருவேளை ஒரு வில்லனா நடிச்சா கூட சூப்பரா இருக்கும். ஸோ அந்த ஒரு காம்போ வந்து தரமா இருக்கு. தனுஷ் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, என்ன இது கண்டென்ட் ஒரேலயே நடிச்சுக்கிட்டு இருக்காரு, எப்பதான் நம்ம கமர்ஷியலுக்கு வருவாரு அப்படின்னு. கமர்ஷியலான ஒரு படம் வருது, பார்த்தாலே தெரியுது, சாங் பார்த்தாலே தெரியுது. தரமான ஒரு கமர்ஷியல். பட் ஆனா லிரிக்ஸ் தான் புரியல, கேட்க பழகிரும். சாயோட மியூசிக் அப்படித்தான், பாட்டும் அப்படித்தான். ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சாங்கு படம். ஓம் 16ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அக்டோபர். அதுக்கு முன்னாடி ஜெயிலர் ரிலீஸ் ஆகுது. பட் இவங்க நினைச்சா தள்ளி வைக்கலாம். பட் ஆனா இது எனக்கு தள்ளி வச்சுட்டா படம் தனுஷ் ஃபேன்ஸுக்கும் ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் இது இல்லாம ஸ்கீம்ஸ் அதிகமா கிடைக்கும், படம் நல்லா ஓடும். அதுக்காக சொல்றேன், பிரச்சனை இல்லை. நான் எனக்கு தோணுனதை சொன்னேன். பட் ஆனா என்னன்னு தெரியல. மற்றபடி பாட்டு சூப்பரா இருந்துச்சு. தனுஷோட அந்த 2-3 ஃப்ரேம் சூப்பரா இருந்துச்சு. அந்த கூட்டமா உட்காந்து நடுவுல இருந்து முறைச்சு பாக்குறது அது சூப்பரா இருந்துச்சு. அது அந்த அதவே எனக்கு தமிழில் தான் வச்சிருந்தாங்க, அதை பத்தியே சொன்னேன். மற்றபடி சூப்பரா இருந்துச்சு. டான்ஸ் சொல்லி அவனும் சாண்டி மாஸ்டர் பிரிச்சுட்டாப்ல. அந்த டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த காட்டின அந்த விஷுவல்ஸ், அந்த அந்த திருவிழா வைப்ல அந்த மாதிரிதான் இருக்கு. அவங்க வந்து கரெக்டா நினைச்சது கொடுத்துருக்காங்க. பட் அது நம்மளுக்கு உள்ள ஏறதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஏன்னா வந்து அதான் அலக்கொலாவா அதெல்லாம் என்ன வார்த்தையே தெரியல. நம்ம வந்து புதுசா கேட்கிறோம். பாட்டுலயே 2-3 நிமிஷம். பட் ஆனா நல்லா இருந்துச்சு. இடையில வந்து நின்று அது ஒரு மாதிரி மெதுவா போய் தனுஷே பாடுற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் கேட்க பழகிறோம். ஓகே, ஓம் இஸ் வெரி தரமான ஒரு ப்ராஜெக்ட். அது வந்து டீசர் வந்து போய் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வந்து ஒரு ஒரு ஃபுல் கமர்ஷியல் இல்லாம கதையும் ஃபுல் அது இல்லாம ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணி அது கொஞ்சம் இது 50% இது 50% போட்டு பண்றாங்க. பட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தனுஷ்க்கு ஒரு பிறந்த நாள், நம்ம முன்னாடி சுட்டேன். பட் இருந்தாலும் அவரோட டைலாக் வச்சு நம்ம வந்து வீடியோ முடிக்கல. எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ